கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் இதுவரை கண்டனம் தெரிவிக்கவில்லை என திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் குற்றம் சாட்டினார். 3 அப்பாவி தமிழர்கள் விவசாயிகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த பிரச்சனையை நான் எழுப்பினேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு ஃபேக் என்கவுண்டராகவே இது நிகழ்த்தப்பட்டது என்பதை எடுத்துரைத்து இது சம்பந்தமாக அரசு கர்நாடக அரசோடோ அல்லது தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கோ தகவல் கொடுத்ததா, ஃபேக் என்கவுண்டர் என்று நிகழ்த்தப்பட்டால் அதற்கான நடைமுறைகளை பின்பற்றியதா என்ற கேள்வியை கேட்டபோது மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் இப்போது அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்ற அடிப்படையில் பதிலளித்தார். 3 உயிர்கள் அங்கே பறிகொடுத்த இந்த சூழ்நிலையில் உடனடி நடவடிக்கையாக இதற்கு அரசு எந்த ஒரு கடிதமோ எந்த ஒரு தொடர் நடவடிக்கையோ எந்த ஒரு தகவலோ தெரிவிக்கவில்லை, எடுக்கவில்லை என்பதையும், இதே போன்ற ஒரு நிகழ்வு 2015ஆம் ஆண்டு நடந்தபோது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆந்திராவில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்ற போது அரசு சார்பில் ஒரு அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் என்பதே அங்கே ஆந்திர அரசுக்கு அனுப்பப்பட்டது என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.